வணக்கம் தோழமைகளே. சல்மா அம்ஜத் கான் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உங்கள் இதயத்தை உருக்கி உறைய வைத்து கொள்ளை கொள்ளும் ஆழமான அதிரடியான காதல் தொடர் கதைகளும் சமூக அவலங்களை பார்த்து உங்களை கொதிக்கச் செய்யும் சிறுகதைகளும் வாழ்வின் சுவாரஸ்யங்களின் மினி பைட்ஸும் உங்களின் செவிக்கு இனிமை சேர்க்கவே இந்த யூடியூப் சேனல். இந்த சேனலில் ஒவ்வொரு கதையும் தெளிவான ஆடியோ மற்றும் திரை எழுத்துக்களுடன் சொல்லப்படுகிறது. இதனால் நீங்கள் முழுமையாக கதைகளில் மூழ்கிக் கொள்ளலாம். எனது கதைகளை அனுபவிக்க சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இந்த பயணத்தில் இணைந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு உங்களை ரசிக்க வைக்க போகிற இந்த கதை உன்னை என்றும் காதல் செய்வேனே. பிரியா, வினோத் மற்றும் ஆனந்தோட ஆழமான ஈகோயிஸ்டான வித்தியாசமான முக்கோண காதல் கதையை தான் கேட்க போறீங்க. ஆரம்பிக்கலாமா? சல்மா அம்ஜத் கான் எழுதிய உன்னை என்றும் காதல் செய்வேனே. கதையின் குரலாய் நான் காமாட்சி ஹரிஹரன். உன்னை என்றும் காதல் செய்வேனே. அத்தியாயம் 1. அக்கா அக்கா சீக்கிரம் வாங்க, லேட் ஆகுது. செல்வியின் குரலை கேட்டு வேக வேகமாக சிகை அலங்காரத்தை முடித்துவிட்டு தன் கைப்பையை எடுத்துக்கொண்டு கீழே இறங்கினாள் பிரியா. செல்வியின் தந்தை ரகுராம் இருவரும் டைனிங் டேபிளில் அமர்ந்திருக்க பிரியாவும் அங்கு அடைக்கலமானாள். குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங் பிரியா. அக்கா, திஸ் இஸ் நாட் ஃபேர். அப்பாவுக்கு மட்டும்தான் குட் மார்னிங்கா, எனக்கு இல்லையா? செல்வி கடிந்து கொள்ள, ஐயோ உன்னை மறப்பேனா? குட் மார்னிங் செல்வி, லேட்டாக சொன்னதுக்கு சாரி. இட்ஸ் ஓகே. குட் மார்னிங் அக்கா. வார்த்தைக்கு வார்த்தை அக்கா என்று சொல்லும் செல்விக்கு பிரியா ஒன்றும் சகோதரி அல்ல, உறவு முறையும் கிடையாது. அப்பாவின் பழைய நண்பர் ஒருவரின் மகள்தான் பிரியா. பிரியா தனியாக சென்னைக்கு வேலை பார்க்க வந்தபோது அவளை தனியே விட மனமில்லாமல் பிரியாவின் தந்தை ரகுராமிடம் பேசிய போது தன் வீட்டில் உள்ள அறையை எடுத்துக்கொள்ள சொன்னார். அடுத்தவர்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாது என்ற எண்ணம் கொண்ட பிரியா கெஸ்டாக இருக்க மனதில்லை. பேயிங் கெஸ்டாக வருவதென்றால் வருகிறேன் என்றவளை எண்ணி திகைத்து பின்பு அவளை பிடித்துவிடவே அவரும் சம்மதித்தார். கடந்த 3 ஆண்டுகளாக பிரியா அவர்கள் வீட்டில்தான் பேயிங் கெஸ்டாக இருக்கிறாள். பிரியா வந்த புதிதில் சில நாட்கள் யாரிடமும் பேசாமல் அமைதியாகவே இருந்தாள். தனிமையே அவள் அதிகம் விரும்பினாள். அப்போது செல்வி 12ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தாள். பாடம் புரியாமல் அழுதபோது பிரியா அவளுக்கு பாடங்களை கற்பித்தாள். அதுவரை யாரிடமும் பேசாத பிரியா அவர்களை புரிந்து கொள்ள ஆரம்பித்தாள். அவர்களிடமும் சகஜமாக பழகினாள். உடன் பிறந்தவர்கள் இல்லாமல் தனியாக இருந்த செல்விக்கு பிரியாவின் துணை மிகவும் பிடித்திருந்தது. அவளை எந்நேரமும் ஒட்டி கொண்டிருந்தாள். பிரியாவுக்கும் அவளை பிடித்துவிட அவளுக்கு சகோதரியாகவும் தோழியாகவும் இன்னும் சில நேரங்களில் தாயாகவும் இருந்தாள். இருவரும் ஒருவர் மீது ஒருவர் வைத்துள்ள பாசத்தை பார்த்து ரகுராம் அவருடைய மனைவி பரிமளா பல நேரங்களில் ஆச்சரியப்பட்டதுண்டு. முதலில் தூரமாக தெரிந்த பிரியாவை தன்னுடைய மற்றொரு மகளைப் போல் பாவித்தார். செல்விக்கு என்று எது வாங்கினாலும் பிரியாவிற்கும் சேர்த்துத்தான் வாங்குவார். இருந்தாலும் பிரியாவிடம் பிடிக்காத விஷயம் முதல் தேதியானால் தான் தங்குவதற்கும் சாப்பிடுவதற்கும் பணத்தை ரகுராமிடம் ஒப்படைப்பதுதான். அது அவளிடம் பிடிக்காவிட்டாலும் அதில் அவளுடைய சுய கௌரவம் இருப்பதால் அதை எண்ணி அவர் மறுப்பதில்லை. 3 பேர் மட்டும் இருந்த குடும்பம் இப்பொழுது 4 பேராய் ஜொலிக்கிறது. மூவரும் டைனிங் டேபிளில் உட்கார்ந்திருக்க பரிமளா அவர்களுக்கு ஆவி பறக்க இட்லியை கொண்டு வந்தாள். ஐயோ, இன்னிக்கும் இட்லியா? தலையில் அடித்து கொண்ட செல்வியை எல்லோரும் பார்த்தார்கள். ஏன், இட்லிக்கு என்ன குறை? மல்லிகைப்பூ மாதிரி தானே இருக்கு. அப்போ எடுத்து தலையில் வச்சுக்கோங்கப்பா. செல்வி, இப்போ என்ன வேணும்? பின்ன என்னக்கா, நேற்று இட்லி, முந்தா நேற்று இட்லி, இப்போ இன்னிக்கும் இட்லி. வெறுப்பாய் கூறினாள் செல்வி.
நீ தானடி உன் கையால் ஆக்கிற இட்லி நல்லா இருக்குன்னு முந்தானைத்து சொன்னேன். ஆமாம், நான் தான் சொன்னேன், நல்லா இருக்குன்னு சொன்னேன். அதுக்காக டெய்லியும் இட்லி ஆக்கி சாவடிங்கன்னு சொல்லலை. நல்லா இருக்குன்னு டெய்லியும் அதையே சாப்பிட்டா வெறுத்து போயிடும். இனிமே தப்பி தவறி கூட உங்ககிட்ட உங்கள் சமையல் நல்லா இருக்குன்னு சொல்லவே மாட்டேன். ரிலாக்ஸ் செல்வி, இப்போ என்ன, உனக்கு இட்லி வேணாம் அவ்வளோதானே? சரி விடு, நான் உனக்கு தோசை சுட்டு தரேன் என்று எழுந்தாள். அக்கா, ஐயோ வேணாம், உங்கள் தோசைக்கு இந்த இட்லியே பரவாயில்ல. செல்வியின் குறும்பிற்கு பிரியா முறைக்கா, சாரிக்கா, சும்மா பேச்சுக்கு சொன்னேன் என பாவம் போல் கேட்க பிரியா சிரித்து விட்டாள். நிஜமாவே சும்மா தான் அக்கா சொன்னேன், காலேஜுக்கு லேட் ஆச்சு அதான். இன்னும் 1 மணி நேரம் இருக்கு இல்லைம்மா, அப்புறம் என்ன? அது வந்துப்பா, இன்னைக்கு இன்டர்னல் இருக்கு. படிச்சியாம்மா? அக்கா தான் சொல்லி கொடுத்தாங்க என பிரியாவை பார்க்க பிரியா ஒன்றும் தெரியாமல் விழிக்க செல்வியின் சைகையை புரிந்து கொண்டு ஆமாம் என்பது போல தலையை ஆட்டினாள். எப்படியோ சமாளித்து விட்டோம் என கடைசி துண்டு இட்லியை வாயில் போட்டு கை கழுவி எழுந்து விட்டாள் செல்வி. அக்கா, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். செல்வி போர்டிகோவில் காத்திருக்க பிரியா வந்ததும் ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு இருவரும் கிளம்பி விட்டார்கள். செல்வி, சொல்லுங்க அக்கா. இன்னைக்கு இன்டர்னல் இருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. என்கிட்ட தான் படித்தேன்னு வேற அங்கிள் கிட்ட சொன்னேன். ஏன்? அதுவா, ஒரு நிமிஷம் அந்த ஓரமாக வண்டியை நிறுத்துங்க. ஏன்? நிறுத்துங்க, நான் சொல்கிறேன். செல்வி சொன்னதும் பிரியா வண்டியை ஓரமாக நிறுத்தினாள். அவள் வண்டியை நிறுத்திய அடுத்த கணமே செல்வி வண்டியிலிருந்து இறங்கிவிட்டாள். அக்கா, இன்னைக்கு இன்டர்னல்லாம் ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகலாம்னு தான். நான் இங்கேயே இறங்கிக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. ஓஹோ, அப்படி போகுதா கதை? பிரியா சொல்ல அசட்டு சிரிப்பு ஒன்றை அவளுக்கு கொடுத்துவிட்டு கிளம்பினாள் செல்வி. என்ன நேயர்களே, இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? மீதி கதையை தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைந்திருங்கள். சல்மா அம்ஜத் கான் ஆடியோ நாவல் யூடியூப் சேனலுடன்.